ஓகே. ஸோ யா பேசிக்கலா நம்மளுக்கோட லைக் இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஸ்கெடுலர். ஸ்கெடுலர்னா லைக் ஹவ் வில் பி ஹேண்ட்லிங் பாட்ஸ். பாட்ஸை வந்து நம்ம எந்த நோட்ல பிளேஸ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன டைப்ல நம்ம லைக் வி கேன் பிளேஸ் எ பாட். ஸோ பேசிக்கா நமக்கு தெரியும் லைக் ஹவ் எ பாட் வில் கிரியேட். எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க லைக் வில் டூ வித் கியூப் சிடிஎல். கியூப் சிட்டியில நீங்க ஒரு YAML மேனிஃபெஸ்ட் அப்ளை பண்றீங்க. YAML மேனிஃபெஸ்ட் அப்ளை பண்ணனே the next step would be கியூப் சர்வரோட போகும். So what கியூப் சர்வர், கியூப் API server will do? வாட் கியூப் ஏபிஐ சர்வர் வில் டூ? நம்ம கொடுத்த YAML வந்து ஸ்கீமா வேலிடேஷன் பண்ணும். ஸ்கீமா வேலிடேஷன் பண்ணும்போது நம்ம YAML-ஓட வேலிடேஷன் கரெக்டா இருக்கா, லைக் வாட் ஆர் த கீ, நம்ம ஸ்பெக் என்ன மென்ஷன் பண்ணோம், எவ்ரி திங் இஸ் கரெக்டா, வெதர் யூ ஹாவ் ஆக்சஸ் டு டெப்ளாய் யுவர் பாட். உங்களுக்கு பாட்டுக்கு வந்து டெப்ளாய் பண்றதுக்கு யூ ஹாவ் ஆக்சஸ் இருக்கா இல்லைன்னு பண்ணும். ஒன்ஸ் தட் ஸ்டெப் டன் ரைட், ஸ்கீமா வேலிடேஷன் கரெக்டா இருக்கு, யூ ஹாவ் லைக் யூ ஹாவ் what you say permission to place a partner. What will you do? It will put an entry to நம்மளோட database like etcd ல it will do an entry, right? It will do an entry. Once it's entry done, it will go to scheduler and it will do a job, right? In case ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பாடா இருந்ததுன்னா, எக்ஸிஸ்டிங் பாட் ஏற்கனவே இருக்கிற பாடை நீங்க பண்றீங்கன்னா, ஸோ இடிசிடி வில் சே இதோட என்ட்ரி என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, ஸோ ஐ கான் பிளேஸ் எ நியூ பாட். இந்த இப்போ நம்ம பண்றோம்ல ஒரு YAML ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணும்போது அன்சேஞ்சா நோ சேஞ்ச் வரும்ல, லைக் சேம் தட். ஸோ இடிசிடி வந்து கியூப் ஏபிஎஸ் இருக்கிட்ட சொல்லும். ஒன்ஸ் கியூப் ஏபிஎஸ் சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இட் வில் சே டு கியூப் சிடிஎல். கியூப் சிடிஎலுக்கு இதே மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் இடிசிடி சொல்லுது. ஸோ ஆல்ரெடி பிளேட். இன்கேஸ் இப்போ என்கிட்ட இல்லை, ஸோ இந்த இப்போ அப்ளை பண்றதுல ஒன்ஸ் என்ட்ரி முடிஞ்ச உடனே இட் வில் சே தட் இந்த பாட் என்கிட்ட இல்லை, ஸோ ஐ ஆடட் அன் என்ட்ரி, யூ கேன் கோ அண்ட் கிரியேட் த பாட். ஸோ இது போய் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் would be வில் பி ஷெடியூலர் கிட்ட போகும். லைக் கியூப் ஸ்கெடியூல் கிட்ட போயிட்டு இட் வில் ஆஸ்க் அஸ் டு இதே மாதிரி இந்த மேனிஃபெஸ்ட் எனக்கு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, ட்ரை கைண்ட்லி அலோ மீ டு பிளேஸ் அ பாட் இன் ஒன் ஆஃப் த நோட்ஸ். ஒன்ஸ் இட்ஸ் டன் ரைட், ஷெடியூல வந்து நோடு பிளேஸ் பண்ணிடுச்சு. வாட் வில் டூ? இட் வில் அகைன் சென்ட் பேக் டு ஏபிஐ சர்வர். ஏபிஐ சர்வர் வந்து இட் வில் சென்ட் டு கியூப் சிட்டி. இந்த கியூப் ஷெடியூலர் தான் வில் டிசைட் வேர் ஐ நீட் டு பிளேஸ் அ பாட். என்ன இந்த நீங்க சொல்ற பாட நான் எங்க பிளேஸ் பண்ணணும்னா, ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினேரியோஸ் தியர். என்னென்ன டைப் இருக்குன்னா, we have different types of scheduling techniques. என்னென்ன டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா, நோட் நேம் இருக்கு, நோட் நோட் செலக்டார் இருக்கு, தென் நோட் எஃபினிட்டி இருக்கு, பாட் எஃபினிட்டி இருக்கு, அண்ட் பாட் ஆன்டி எஃபினிட்டி. லைக் போத் நோட் எஃபினிட்டி, பாட் எஃபினிட்டி அண்ட் பாட் ஆன்டி எஃபினிட்டி. தென் மோஸ்ட் எல்லாரும் சொல்ற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் டாலரன்ஸ். Rates and tolerance. So these are the different types of scheduler we can able to in the things எல்லாம் வச்சுட்டு we can decide where we need to place our pod. So these are the different types. In the node selection எப்படி பேஸ் பண்ணணும்னா they will use a two different options. என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, you have filtering, then scoring. ஃபில்டரிங் நத்திங் பட் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், என்ன லேபிள்ஸ் கொடுக்குறோம், லேபிள் பேஸ் பண்ணியா இல்லை செலக்டர் பேஸ் பண்ணியா, லைக் வாட் அதர் திங்ஸ் வி கேன் ஏபிள் டு யூஸ் டு செலக்ட் ஏ நோட். எந்த நோடை வச்சு நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு இந்த ஆப்ஷன் ஸ்கோரிங் இஸ் வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் சொல்லும் போது லைக்
வெயிட்டேஜ் இன் த சென்ஸ் இது வந்து நம்ம நோட் அஃபினிட்டியில ரெண்டு விதமான இருக்கு. ஒன்று ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டுத்துல லைக் வில் யூஸ் ஸ்கோரிங் இன் சாஃப்ட். சாஃப்ட்னா என்னன்னு ஐ வில் ஷோ லைக் நம்ம நோட் அஃபினிட்டிக்குள்ள போகும்போது ஹவு திஸ் போத் ஆப்ஷன் வில் ஒர்க்ஸ்னு ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ பேசிக்கா கியூப் ஷெடுலர் தான் வில் டிசைட் வேர் where your pods or deployment object will be placed. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலா லைக் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங் நோட் நேம். நம்ம பேர்லயே தெரியுது. கண்டிப்பா இது வந்து ஒரு நோட பேஸ் பண்ணி தான் நம்ம பாட வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் தட் ஐல் ஷோ யூ kubectl. Let me increase get nodes hyphen o. Right. So I just giving that. Uh, See, already நான் கிளஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைக் இட் கேம் லைக் 17 minutes before I started my cluster. என்கிட்ட ரெண்டு கிளஸ்டர் இருக்கு. சாரி, ஒன் கிளஸ்டர் வித் டூ நோட்ஸ். ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. I'll come. 5 minutes. I'll back. சாரி, ஐம் பேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நோட் நேம். ஸோ நோட் நேம்ல லைக் வேணும், இது பேசிக்லி நம்ம பார்த்தாவே தெரியுது. ஸோ இட் வில் பி ஃப்ரம் அவர் பேஸ்ட் ஆன் த நம்ம கிட்ட இருக்க இந்த நோட் நேம் வச்சு தான் கண்டிப்பா இருக்க போகுதுன்ட்டு. ஸோ யா, கரெக்ட். Let me go to my ML manifest cd st. Yeah. So we'll go with the node name. So இதுல நம்ம நம்ம எப்படி இதை டிசைட் பண்ண போறோமா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாடோட ஸ்பெக்ல தான் நம்ம we have to mention. Even when you go with deployment, right? Deploymentல போகும்போது கூட we need to mention in the pod spec. So here இந்த பர்டிகுலரா இந்த நோட்ல நான் பிளேஸ் பண்ணணும்னா ஐ நீட் டு ஹேவ் a spec called node name. இந்த நேம்ல இருக்க எண் மட்டும் கேப்ஸ் the name of your node. So I can have the name. So I want to place this pod இந்த பர்டிகுலர் இந்த நோட்ல நான் பிளேஸ் பண்ணேன்னா ஐ ஹவ் டு கிவ் த நோடோட நேம் கொடுக்குறேன். ஸோ ஐ கிவன் தட் ஐ கோ இன் டு தட் பாத்.
apply hyphen f. So நான் apply பண்றேன். Like it is like basic camera, just ஒரு Ubuntu imageல I'm just making them to sleep for 1000 seconds. It means 1000 seconds circuit will be up and running, right? So I created that node. If you go and see, right, kubectl get pod hyphen o y. If I give, right, see, whatever we placed, right, in the 22 in the IP lab, in the node one, it is like placed here. So this is how you can use node name to place a particular pod. In the pod on the particular in the node la run ஆகணும்னா you can use that. And the use பண்ணி you can place your pod on that. Okay வா? So this is what இதே நீங்க deployment file எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னா you can நான் சொன்னேன் right, you should write in the container spec. So if you go with node name deployment இந்த YAML குள்ள போய் பாத்தீங்கன்னா so it like common நம்ம before என்ன பார்த்தோமோ the same thing will be there. If you go here, right, under the pod spec la தான் mentioning particular you place the pod in this particular place you just place ன்னு சொல்லி நான் சொல்றேன். So இதோட drawback என்னன்னு I'll show you. So if I apply, right, kubectl get pods hyphen o y. So கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்த இந்த ரெப்ளிகா பாத்தீங்கன்னா 4 இந்த deployment YAML. So அந்த 4 பாடுமே வந்து it got placed in நம்ம மென்ஷன் பண்ண நோட். இதுல என்ன டிராபேக் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த நோடு ஃபெயில் ஆச்சுன்னா எல்லா பாடும் இருக்காது. கரெக்ட். நம்ம இந்த ஸ்பெசிஃபை பண்ண நோடோ இல்ல இட் காட் ஃபெயில்டு, ரைட், ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வி கான்ட் ஏபிள் டு சி அவர் அப்ளிகேஷன் பிகாஸ் நம்மளோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வில் பி டவுன். ஸோ இட் ஒன்ட் பி ப்ராப்பர் வே, ரைட். ஸோ சில கன்சர்ன்ல லைக் பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஐ வாண்ட் டு பிளேஸ் இட் இன் தேர், ரைட். அந்த டைம்ல வி கேன் யூஸ் திஸ் மெத்தட். நோட் நேம் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் பிளேஸ் தட் பர்டிகுலர் பார்ட் ரிக்வயர்மெண்ட். சப்போஸ் manual requirement, if you don't want to use pod affinity or other things, right, application latency irukka kuda solittu what some people do, right, instead of using that database enga endha like endha node la place irukko they will place the spot in the same node. adula and the database endha node la irukko adhe node la they will use to place the application part. It will reduce the latency reduce பண்றதுக்காக some way they use this node name to place that pod on that. So this one type I'll remove this. So இதுவே குட் அப்ரோச் தானே. ஏன் நம்ம வேணான்றோம்னா இந்த நோட் நேம்ல யூ கேன் ஏபிள் டு ப்ரொவைட் ஒன்லி ஒன்லி ஒரே ஒரு லேபிள் தான் உங்களால கொடுக்க முடியும். ஸோ அப்ப இதே மாதிரி நம்ம கொடுத்தா இட் வில் அப்ளை ஆகும்னா it won't get applied. So if I give like in the லிஸ்ட்ல நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், let me give it in a list. If I passing in a list, right, இது வந்து it is not a good approach. Even it won't pass. நம்மளோட schema validation it won't pass. Let me delete the old one. So it got deleted. Let me apply back. See, error from creating node name version cannot handle as a deployment, cannot run array, cannot run into array. So இது வந்து it's not a good way, it's not an approach to have two different node name in node name and the like selector. நீங்க அந்த node name selector யூஸ் பண்ணீங்கன்னா it is not possible. You have to pass only one name. That is the concept. Okay, so only one. So இது avoid பண்றதுக்கு தான் we bring node selector. So let me remove other parts too.
Will delete FNF. Let me clear the screen. Okay. So next பாத்தீங்கன்னா node selector. I'll show you the node selector. ML. Yeah. Same thing. Previous demo என்ன பார்த்தோமோ அதே thing. Here I'm giving prod. Prod like here it will work. Node selector எப்படி ஒர்க் பண்ணணும்னா நம்ம நோட்ல கொடுத்துருக்க லேபிளை வச்சுதான் it will show என்ன மாதிரியான திங்ஸ். ஸோ இது எப்படி பண்ணோன்ட்டு ஸோ நம்ம பண்றோம். ஸோ ஒரு நோடுக்கு நம்ம எப்படி லேபிள் ஆட் பண்ணோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் லேபிள் கமெண்ட். ஸோ வாட் இஸ் த kubectl get get nodes -l நினைக்கிறேன். Let me get the nodes. Or you can use show label நினைக்கிறேன். I'm not sure. Give me a minute. Or a second, I'm not sure about the command. This command or a second, I'll get the command. Okay. So get node. So you have to use get node IP and label. இந்த particular நோடுக்கு வந்து என்னென்ன லேபிள்ஸ் இருக்குன்னு you can able to see. See if I go see இதெல்லாம் by default like Kubernetes assign table. இதுவே நம்ம ஒரு மேனுவலா I want to assign a table, right? You want to use get node. You want to use kubectl label. என்ன லேபிள் பண்ண போறோம் நோட் பண்ண போறோம். ஸோ நோடோட நேம் நோடோட நேம் then it should be in a key value pair. So I'm using env equal to prod. இந்த லேபிளை நான் அசைன் பண்றேன். ஸோ இப்போ அசைன் பண்ணனா it got labeled. இந்த லேபிளை நான் இந்த பர்டிகுலர் நோடுக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ if I again get node, right, you can able to see my label here somewhere. It is so clumsy. Yeah, you can able to see, right? I believe you can able to see, right? பார்க்க முடியுதுல உங்களால? Yes, yes, yes. Yeah, இந்த லேபிள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ we are selecting. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் லைக் Kubernetes கிட்ட லைக் ஷெட்யூலர் கிட்ட wherever you see இந்த என்விரான்மெண்ட் பாட்னு நீ லேபிள் பாக்குறியோ யூ பிளேஸ் மை பாட் there. அந்த பாட் அது என்கிட்ட பிளேஸ் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ ஐ எம் அப்ளைங் நவ் and you can see what is the name node selector kubectl place -f node selector. இந்த YAML நான் அப்ளை பண்றேன். It got applied. So we mentioned how many replicas? 10 replicas. இந்த 10 replicas பாத்தீங்கன்னா the same podல தான் place இருக்கு. இப்ப நான் லைக் யூ ஹேவ் டவுட். இப்ப வந்து இப்போ ஒரு என்னோட பாட் ஒன்று கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சார் வாட் வுட் ஹேப்பன்? எனி கெஸ்? இந்த பாட் டெலிட்டோ இல்லை கிராஷ் ஆகுதுன்னா லைக் வாட் வில் டூ ரிப்ளிகா செட் வந்து வாட் எவர் நம்ம மேனிஃபெஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணமோ இட் ஷுட் மெயின்டைன், ரைட்?
Yes, yes, yes. maintain பண்ணும். So if you go and see, right, in the pod வந்து it got deleted. What is that? It will be in terminating status, and if you count, right, we will have 10 pods. 10 pods மே இருக்கும். Like it is like newly pod created 6 seconds. What happened promote? இப்ப அந்த லேபிள் இருக்கு, நம்ம அது ஓகே. It created with the base of label. What happened if we remove the label? இப்ப நம்ம ஆட் பண்ண லேபிள நம்ம ரிமூவ் பண்ணோம்னா என்ன ஆகும்? So for that you have to use same label, node, and key like நீங்க கிரியேட் பண்ண இந்த கீ வேல்யூ பேர்ல கீ வித் ஐஃபன் மைனஸ் சைன் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரிமூவ் அ லேபிள் ஃப்ரம் தட் நோட். அந்த நோட்ல இருந்து அந்த லேபிளை ரிமூவ் பண்ணிடும். வாட் ஹேப்பன் டு த நோட்? இந்த நோட்ல இந்த பர்டிகுலர் லேபிள்ல இருக்கிற நோட் என்ன பண்ணும்னா it won't have any issues. So you will you can able to see all 10 nodes is like 10 pod is running, but இப்ப நம்ம கிட்ட லேபிள் இல்ல. சோ இப்ப delete பண்ணணும்னா what would be the state? நம்மளோட பாடோட ஸ்டேட் என்ன இருக்கும்? எனி ஐடியா? Will Freeze it ஆகாது. recreate or it will be any issue? இப்ப நம்ம லேபிள் எடுத்துட்டோம். சோ பேசிக்கா நோட் செலக்டர் என்ன பண்ணும்? அந்த நோட் பேஸ் பண்ணி தான் இட் வில் கிவ் அஸ் ரைட். இது நோட் இருந்தாதான் ஐ கேன் ஏபிள் டு பிளேஸ் த பாட், ரைட்? ஸோ நம்ம லேபிளே எடுத்துட்டோம். வாட் ஹேப்பன் இஃப் ஒன் ஆஃப் த பாட் காட் கிராஷ் அண்ட் ரிப்ளிகா செட் என்ன பண்ணும்? இட் ட்ரை டு ரீக்ரியேட் த பாட், ரைட்? ரீக்ரியேட் பண்ணும்போது வாட் வுட் பி த இஷ்யூ? வில் இட் பி சக்சஸ் ஆர் இட் வில் பி இன் எ டிஃபரெண்ட் ஸ்டேட்? என்ன ஸ்டேட்டா இருக்கும்? எனி ஐடியா? Maybe it's pending state. Yes. If you go and see, right, the particular pod will be pending state. எதனால pending state இருக்கும்னா, if you describe that pod, right, அந்த பாட நீங்க டிஸ்கிரைப் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி நோட்ஸ் ஆர் அவைலபிள். 2 நோட்ஸ் டிட் மேட்ச். 2 நோட் நம்ம கிட்ட இருக்கு. அந்த 2 நோடுமே டசன்ட் மேட்ச் பாட் நோட் அஃபினிட்டி ஆர் செலக்டர். செலக்டர் மேட்ச் ஆகல. ஸோ அதனால ஆர் அவைலபிள் அட் இதனால என்னால இந்த பாடை வந்து பிளேஸ் பண்ண முடியலன்ட்டு வி கெட் an error, right? ஸோ இன் கேஸ் இப்ப நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோ, ஐ எம் ஆடிங் தட் லேபிள் பேக், ரைட்? If I added the label back again, right? If you go and check, right, it will be in a running state. If you describe that again, see, successfully assigned to this particular part. ஏன்னா நம்ம we use node selector to use. Where is my YAML? So we use node selector to place a pod with the matching label. Wherever you see prod, இங்க be இந்த prod எங்கெல்லாம் நீங்க லேபிள் பாக்குறீங்களோ, so you have to place that pod அந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ண சொல்லி நீங்க சொல்றீங்க. ஸோ திஸ் த ஒன். இதுல இருக்க டிராபேக் சேம் திங். ஸோ வாட் ஹேப்பன் இன் கேஸ் லேபிள் கான்? லேபிள் இல்லைன்னா நம்மளோட பாடோட ஸ்டேட்டஸ் இட் வுட் பி லைக் இன் எ பெண்டிங் ஸ்டேட் அன்டில் வி ஹாவ் டு மேனுவலி கோ அண்ட் சி என்ன இஷ்யூஸ் இருக்குன்ட்டு. ஸோ வி ஹாவ் டு சி தீஸ் ஆர் த இஷ்யூஸ் தட் நோட் செலக்டர் ஆஸ். இந்த நோட் நேம்ல இருந்து வாட் நோட் செலக்டர் ஆஸ், ரைட்? ப்ரொமோட் இன்கேஸ் 2 நோடுமே வந்து வி ஹாவ் எ லேபிள். So in case what happened that we'll see that too. kubectl get nodes. So I'll add label kubectl get the label node. You can add multiple. I think you can do that. Even not labeled, it already labeled. Otherwise, it got not labeled. Okay. So I will replace the YAML kubectl replace -force -f node. So let me go with the running only.
see, ரெண்டு நோட்லயுமே we can able to place it. So பாத்தீங்கன்னா you can have like 50-50 or based on load, right? Load நோடோட like வச்சுட்டு it will be get placed. I believe it got placed 50-50, 3, 4, 5, right? இந்த லோட வந்து லைக் பிட் லோட வந்து இப்ப இருக்கும். if in case if you have 3 nodes, right? உங்களோட ரெப்ளிகாஸ் வந்து it will get சரி பாதியா like it will distribute the load. So I'll remove the label. Even if you don't have a label, நீங்க ரன் ஆகுற part it won't have any issues. Whatever it's running, right? கரெக்டா ரன் ஆகுற part it won't have any issues. The issues will happen only to the pod that have issue that it will be getting recreated இல்ல delete ஆகுதோ like பண்ணும்போது தான் you will have issues. So I'll try to remove that again. So we deleted 55 that was placed on 22, right? Let me remove that. See, it's not still. என்கிட்ட இல்ல. So if I do only ஒரு நோடுக்கு மட்டும் நான் இப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். So if I wanted to place in இந்த நோடுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். So பர்டிகுலரா ஸோ அந்த நோட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிளேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் நான் மென்ஷன் பண்ண என்ன நோட்ல இருக்கோ அந்த நோட்ல இட் காட் பிளேஸ்ட் அந்த பாட் வந்து இட் காட் பிளேஸ்ட். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் வி காட் நோட் அஃபினிட்டி. நோட் அஃபினிட்டினா என்ன? ஸோ நோட் அஃபினிட்டியில ரெண்டு வகை இருக்கு. லைக் நோட் அஃபினிட்டினா லைக் we are asking where to place our pot. So if you go our YAML, right, node affinity, anti not node affinity. Yeah. Okay. So இதுல ரெண்டு வகை இருக்கு. Preferred during scheduling and required during scheduling. I'll take that too. Give me a minute. I'm getting a call. Okay, I'm back. Node affinityல you have two types. என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா let me take that. போத்துங்க அப்படியா? ஸோ the first one பார்த்தீங்கன்னா okay, the second one would be quiet. Actually, I'm placing here. Okay, so இந்த ரெண்டு டைப் இருக்கு. வாட் திஸ் மீன்னா லைக் சேம் வாட் நோட் செலக்டட் டூவோ த சேம் திங் வில் டூ. இது என்ன பண்ணோம்னா இட் ஷுட் மேட்ச். என்ன மேட்ச் பண்ணோம்னா நம்ம கொடுத்த நோடு கொடுத்த லேபிள்ஸ் ரிக்வயர்ட் டூரிங் ஷெடியூலிங். இதை வந்து நீங்க யூ கேன் லைக் ஸ்பிளிட் இட் இன் 2 ways. யூ கேன் டேக் திஸ், இது ஒரு பார்ட்டாகவும் லைக் இது ஒரு பார்ட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரிக்வயர்ட் டூரிங் ஷெடியூலிங் இந்த நேம்லேயே தெரியுது. ரிக்வயர்ட் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, ரைட்? ஸ்கெடியூல் பண்ணும்போது இந்த லேபிள்ஸ் நம்ம கொடுத்த கண்டிஷன் இட் ஷுட் பி மேட்ச். கண்டிப்பா மேட்ச் ஆனாதான் ஐ வில் allow you to schedule my pods. Ignore during execution. Pod once pod வந்து பிளேஸ் ஆன அப்புறம் it got recreated or deleted, right, or label removed, right, it won't affect any
issues, any nothing நம்ம எது சொல்றது எதுவுமே நம்மளுக்கு லைக் we don't have expression execution இக்னோர்னா நம்மளுக்கு தேவையில்லை, we can ignore, right? So in case once we placed a pod and key value per remove ஆனாலும் whatever currently running it will be still running until some issues happen to pod recreate ஆகும்போது you will get the same thing. But preferred in the sense preferred என்ன சொல்லுவோம், எப்படி சொல்றது, லைக் ஆக்சுவல் தமிழ் மீனிங் ப்ரிஃபர்டு பாத்தீங்கன்னா இருந்தால் இது இருந்தால் நம்ம சொல்ற ஐ ப்ரிஃபர் டு டேக் திஸ் ஜாப், எனக்கு இந்த ஜாப் எடுத்துக்கிட்டு ஓகே டு ஹேவ், ரைட்? இருந்தா இதுவும் நீங்க இதே மாதிரி யூ கேன் ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். இருந்தால்னா இட் வில் செக், இது வந்து ஸ்ட்ரிக்டா அவங்க லேபிள்ஸை செக் பண்ணும். பட் இட் வில் செக் நம்ம கொடுத்த லேபிள்ஸ் இல்லைன்னா கூட இட் வில் ட்ரை டு பிளேஸ் அ பாட் இன் எனி ஒன் ஆஃப் த நோட். இது வந்து கண்டிப்பா அந்த பாட் இருந்தாதான் ஐ வில் பிளேஸ். இந்த மேட்சிங் லேபிள்ஸ் இருந்தா மட்டும்தான் நான் பிளேஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பிளேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இட்ஸ் லைக் எ ஸ்ட்ரிக்ட் வாட்சியாருக்கும் லைக் கேஷுவல் டீச்சருக்கு இருக்கு. லைக் ரிக்வயர்ட் டூரிங் ஷெடியூலிங்னா அந்த லேபிள்ஸ் கண்டிப்பா வந்து மேட்ச் ஆனாதான் நான் நோட்ஸ் எல்லாமே நான் இந்த நோட் நீ கொடுக்குற பார்ட்ஸ் வந்து அந்த நோட்ல நான் பிளேஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் பிளேஸ் பண்ண மாட்டேன். ஸோ வி ஆர் ஸ்ட்ரிக்ட்லியா வந்து லைக் கியூப் ஸ்கெடியூலர் சேயிங் டு ஏபிஎஸ் கிட்ட சொல்லுது, இந்த மேட்ச் ஆனாதான் ஐ வில் ஒன்லி ஏபிள் டு பிளேஸ் மை பார்ட், இல்லைன்னா ஐ ஒன்ட் பிளேஸ். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன். இது இன்னொரு வகையை சொல்லணும்னா இது வந்து ஆட் அஃபினிட்டி சொல்லுவாங்க, லைக் ஆட் ஹெச்ஏடி ஆட் நோட் லைக் அஃபினிட்டி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட். ஸோ வி ஆர் சேயிங் தம் இன் அ சாஃப்ட் மேனர், ரைட்? நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வேற எதனா நோட் எனக்கு இல்லைனாலும் யூ கேன் பிளேஸ் இட் இன் சம் அதர் நோட், வேற நோட்லயே இல்லை அதே நோட்ல கூட யூ கேன் ஹெல்ப் மீ டு பிளேஸ் அட் பாட் சொல்லி சொல்றோம். ஸோ இயர் நான் சொன்னேன், ரைட்? வாட் எவர் வி ஆர் ஸ்பெசிஃபைங், ரைட், இட் ஷுட் ஆல்வேஸ் எவ்ரி திங் ஷுட் கம் அண்டர் பாடோட ஸ்பெக்ல தான் நீங்க எழுதுவீங்க. சி இயர் ஆல்சோ வி ஆர் ரைட்டிங் இன் பாட் ஸ்பெக். ஸோ இங்கே நீங்க எழுதும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் அஃபினிட்டி. அந்த அஃபினிட்டிக்குள்ள போகும்போது வி ஹாவ் டு மென்ஷன் நோட் அஃபினிட்டி. தென் வி ஹாவ் டு மென்ஷன் required during scheduling and ignored during execution. Under this we have to mention node selector terms. Under here we have to use match expression. So anyone remember where we saw this match expression? என்னென்ன டைப் இருக்கு, யாராச்சும் சொல்றீங்களா? Anyone? Sorry, no idea. நம்ம சர்வீஸ்ல செலக்டர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இஃப் யூ கோ டு அவர் செலக்டர்ஸ், ஐ மீன் டு சே சர்வீஸ்ல போகும்போது we used match எக்ஸிட்ல label expression. எக்ஸிஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. புரியல. அதாவது சொல்லுங்க, ஏதோ மேட்ச் சொல்லாதீங்க. அதான் ப்ரோ, நம்ம எக்ஸிஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல அத. இன்னொரு சொல்லுங்க. கீ இங்கிலீஷ்லயா? இல்ல ஆ இல்ல இல்ல நம்ம சர்வீஸ் பார்க்கும்போது சர்வீஸ்ல வி சா தோஸ் திங்ஸ். 4 ஆப்ரேட்டர் இருக்கும், 2 வகை இருக்கும். ஒன்று மேட்ச் லேபிள்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா மேட்ச் எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கலாம். இந்த மேட்ச் எக்ஸ்பிரஷன் நம்ம பண்ணோம்னா வி ஷுட் நோ அபவுட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, ரைட்? சாரி, we have four, we have 4 operators, right? 4 or 5? Yeah, 5 இல்ல 2 4 6 operators இருக்கு. So we know, right? In, not in, exist, does not exist, greater than, less than. So நம்ம பிஃபோர் பார்க்கும்போதுல we didn't see greater than and lesser than, but இந்த 4மே நம்ம பார்த்திருக்கோம். If you roll back to our previous video, right, you can able to see நான் 4 ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி தான் இட் வில் டூ. ஸோ பேசிக்லி வி நோ என்னன்னா நம்ம கொடுத்த வேல்யூ கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே மேட்ச் ஆகணும். நாட் இன்னா இட் ஷுடன்ட் மேட்ச். எக்ஸிஸ்ட்னா இங்க எக்ஸிஸ்ட் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணும்னா இந்த இன்ல வந்து பாத்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ ஷுட் மேட்ச். வேல்யூ ஷுட் மேட்ச்.
பட் இந்த எக்ஸிஸ்ட் அண்ட் டாட் எக்ஸிஸ்ட் இருக்குல்ல, இட் ஷுட் பி மேட்ச்ட். கீ மட்டும் மேட்ச் ஆனா போதும். கீ அலோன் இந்த கீ மட்டும் மேட்ச் பண்ணா போதும். இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட், சேம் திங். கீ மட்டும் மேட்ச் ஆனா இட்ஸ் எனஃப். பட் இந்த கிரேட்டர் than lesser than, right, it should have some specific value. நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா இந்த சென்ஸ் சிபியூ ரிசோர்ஸ் பேஸ் பண்ணி வி கேன் ஏபிள் டு பிளேஸ் அட் பாட். மோஸ்ட்லா பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம கிரேட்டர் தென் லெஸ் தென் யூஸ் பண்ண மாட்டோம். ஈவன் இன் ப்ரொடக்ஷன் கிரேட்ல, ரைட். ஏன்னா நம்மளால டிராஃபிக்கை கணிக்க முடியாது, ரைட். ஸோ வேர் வி நீட் டு பிளேஸ் அ பாட், ரைட். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா வி நெவர் ட்ரஸ்ட் ஆன் கிரேட்டர் தென் அண்ட் லெஸ்ஸர் தென். வி யூஸ்வலி யூஸ் திஸ் ஃபோர். இந்த 4 திங்ஸ் வந்து யூஸ் பண்ணி we will place the pot. So here, if I go where is my required, right? requiredல போகும்போது you could see, right, I'm using in the sense இந்த key வந்து என்னோட நோட்ல இருக்கணும். either any one values or SHT should match. either ஏதாவது ஒண்ணு மேட்ச் ஆகணும். இன்னும் ப்ரோமோட் நீங்க என்னன்னா என்ன வேல்யூ இருக்கோ ரெண்டுமே மேட்ச் ஆகணும் சொல்றோம்ல. இந்த வேல்யூல இந்த ஒரு கீக்கு இந்த வேல்யூ எதனா ஒரு வேல்யூ மேட்ச் ஆனா ஃபைன். சப்போஸ் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் திங், இப்போ ஐ ஹேவ் ஒன் மோர் கீ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஐ ஹேவ் லைக் zone, ஐ ஹேவ் zone வச்சுக்கோங்க. நாட் டு யூஸ் தட். இப்போ கீ வந்து நான் ஜோன் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோன்ல ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து ஐ எம் ஸ்டில் யூசிங் இன் வேல்யூஸ்ல ஐ எம் மென்ஷனிங் யூஎஸ் ஈஸ்ட் 1. இந்த இதுக்கு இருக்கும்போது இப்ப நீங்க இந்த 2 கீ கொடுக்குறீங்கன்னா இந்த 2 கீ வேல்யூமே பேர் மேட்ச் ஆனாதான் யூ கேன் ஏபிள் டு பிளேஸ் த பாட். ஸோ சப்போஸ் இருங்க, ஐ ஷோ யூ இன் ப்ராக்டிக்கல் வே. Let me remove those things. Okay, I'll save this file. See, here நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் எழுதுறேன். ரிக்வயர்ட் எனக்கு கண்டிப்பா இந்த 2 வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தா யூ ஷுட் பிளேஸ் மை பாட். ஸோ வாட் நம்பர் ஆஃப் replicas I will get it reduced. I'll reduce to 5. So if I go here, இப்ப நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிளைண்டா ஐ டென்ட் டூ எனி சேஞ்சஸ். ஓ, நோட் அஃபினிட்டி, ரைட். நோட் அஃபினிட்டி, நோட் அஃபினிட்டி ரிக்வயர்ட். ஸோ இந்த YAML அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. Directly either save or config. Let me remove any previous YAMLs is not allowing me to do. Let me remove that. Hyphen node. So if I apply now, right, it got created. So what would be the status? என்னோட பாடோல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும்? We mentioned here affinity key disk type கொடுத்திருக்கோம் and values SSD and SSD கொடுத்திருக்கோம். SSD and solid state and odd data storage drive கொடுத்திருக்கோம். So what would be my status? I didn't do add any label. எந்த லேபிளுமே நான் ஆட் பண்ணல. So what would be my pod status? என்னோட pod status என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பெண்டிங்ல இருக்கும். Because we don't have any label called describe pod. See,
nodes இருக்கு. It does not match affinity or selector. எதுவுமே மேட்ச் ஆகல because we never given anything. Suppose if I give, right, I'll get the node details. இப்போ நான் ஒரு லேபிள் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. kubectl label node கொடுத்துட்டு so we have to use disk type, right? Disk hyphen type equal to sht கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, நான் இந்த லேபிள் அசைன் பண்ணோன்னே if you go and check your pods, right, everything will be in a running condition. See, it got matched. அந்த லேபிள் வந்து it got matched and pods were scheduled. Any either one, ஏதா ஒன்று இருந்தா கூட போதும். So இப்போ I will assign one more label here. kubectl label node இங்க disk type equal to I want to use htt hard disk கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. It got labeled. If I want to recreate, right, if I delete one pod, it will be recreated in the another node. Or we can replace. We will replace hyphen post right. Required கொடுத்துட்டு நான் delete பண்ணிட்டு இப்போ it got deleted, right? If I get the pods, right, I'll get the running. See, I didn't mention hyphen override. So pod will be placed in equally on both the nodes. ரெண்டு நோட்டுக்குமே வந்து it will post. ஏன்னா இந்த ரெண்டு வேல்யூமே மேட்ச் ஆகுது. ஸோ ஏதர் ஒன் வேல்யூ இஸ் மேட்சிங், ரைட்? அதனால இட்ஸ் லைக் டூ. இதே நீங்க நாட் இன் இந்த நாட் இன் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா வி கால் தட் அஸ் அ நோட் ஆன்டி அஃபினிட்டி. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து என் நோட் பிளேஸ் ஆகக்கூடாது. ஸோ தட் டைம் வி கேன் புட் இட் நாட் இன். இந்த நாட் இன் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரைட்? அந்த ரெண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி யூ கேன் டோன்ட் வாண்ட் டு பிளேஸ் யுவர் பாட் தேர். அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணாம யூ கேன் டூ தட். ஸோ இது ப்ரிஃபர்ட். இது சாரி, திஸ் இஸ் ரிக்வயர்ட். இட் ஷுட் அந்த லேபிள் கண்டிப்பா மேட்ச் ஆனாதான் ஐ ஐ கண்டிப்பா நான் உங்களுக்கு பிளேஸ் பண்ண விடுவேன். இல்லைன்னா ஐ ஒன்ட் பிளேஸ், ரைட்? ஸோ சேம் திங் வி ஆர் டூயிங் ஹியர். ஸோ ஐ ரிமூவ் திஸ். வில் கோ வித் preferred. So I deleted preferred. Preferred is the same thing instead of required, right? இங்க required பதில் you will be writing as a preferred. But இங்க நம்ம weightage கொடுக்கிறோம். So what is the weightage? I mean to say weightage பார்த்தீங்கன்னா just to say suppose you find it, right, நம்ம weightage கொடுத்துற வரைக்கும் அந்த number of parts வந்து அந்த particular nodeல place பண்ணும். So the higher number of weightage இருக்கோ it will express. Suppose promote, இப்போ நான் weightage 100 கொடுத்துட்டேன். preferredனா suppose இந்த label match ஆகலைன்னா it கண்டிப்பா நம்ம part pending stateல இருக்குமா? இருக்காது. It means we are just saying that என்னோட ப்ரிஃபரன்ஸ் 100% இந்த லேபிள் எந்த நோடோட மேட்ச் ஆகுதோ அந்த லேபிள்ல நீ நோட்ல பிளேஸ் பண்ணா ஓகே. இன்கேஸ் நத்திங்னா இட்ஸ் நாட் கேரண்டீட். நான் உனக்கு கேரண்டி தரல. சப்போஸ் இருந்தா யூ பிளேஸ் பண்ணு, இல்லைன்னா யூ கேன் பிளேஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் 100 and I'll remove the labels. I'll get notes, right? I have something here, I believe. Yeah, I can use this. So I'm using this. So I'm mapping two commands. Okay. What's my name?
Instead of removing label from every node, right? I can remove in a single type. Disk hyphen type. Okay. So I'm removing it. We should remove both type, right? Should remove it got label. Okay. 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 I think it's thrown error. ஏன்னா ரெண்டுத்துலயுமே கிடையாது. ஓகே we are good. ஸோ நம்ம ரிக்வயர்ட்ல பார்த்தோம். நம்ம கிட்ட அந்த லேபிள் இல்லைனாலும் இட் காட் ஸ்ட்ரிக்ட் அண்ட் இட் மை பாட் நம்ம பாட் வந்து இட் வென்ட் டு சேம் பொசிஷன் ரைட் பெண்டிங் ஸ்டேட். இதே இஃப் யூ அப்ளை இயர் ரைட் kubectl apply I'll save that file. So what would be the name? Node affinity preferred. Node affinity preferred. So if I apply this ML, if I go and check my pod status, right? See, everything is running. என்ன சொல்றோம்னா நம்ம preferred நம்ம என்ன சாஃப்ட்வேர்ல we are saying that you can place your pods even if the labels are not matching. So நம்ம application down இருக்கக்கூடாதனால so it got placed equally. It got like ஒரு நோட்ல 2 place ஆயிருக்கு, ஒரு நோட்ல 3 place ஆயிருக்கு. What happen if we have அந்த வெயிட்டேஜ் பிளேஸ் பண்ண மாதிரி 100% கொடுத்துருக்கோம். ஸோ எனி ஒன் நோட வில் ஹாவ் எ லேபிள் அண்ட் சி லைக் எவ்ரி பாட் வந்து அதே நோட்ல பிளேஸ் ஆகுதுன்னு வில் சி தட் kubectl will delete this file. So I removed this file. So I'll add one node kubectl label கொடுத்துட்டு this hyphen type equal to sst கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. You have to pass node label node. See, நான் பாஸ் பண்ணிட்டேன். If I apply the YAML now, weightage பொறுத்து it should place everything in a one particular node, right? You could see, right? I given highest preference. Weightage வந்து 100 கொடுத்திருக்கேன். So, if my condition match ஆயிடுச்சு like இந்த preference like weightage கொடுத்திருக்கேன். So, என்னோட weightageக்கு ஏத்த மாதிரி you can place a node. So, in case I remove that, yeah, என்னோட label நான் remove பண்ணிட்டேன். So if I remove two parts, what will happen? kubectl delete what? I'll delete these two parts. Replica will create a pod for us and it will be placed in we'll see where is that. See, it got placed in different node. So the yeah.
ஸோ இந்த ப்ரிஃபர்ட் டோரி ஸ்கெடியூலிங் பார்த்தீங்கன்னா இட் வில் ஒர்க், பட் கேரண்டீட் கிடையாது இந்த பாட்ல தான் பிளேஸ் ஆகணும்ட்டு. சப்போஸ் நம்மள்கிட்ட இந்த மேட்சிங் கீ வேல்யூஸ் இல்லைன்னா இட் வில் கெட் ஃபெயில்டு ஆயிட்டு இட் வில் டூ சாரி ப்ரிஃபர்ட்ல பார்த்தீங்கன்னா இட் won't கெட் ஃபெயில்ட், இட் வில் பிளேஸ் அ பாட் இன் சம் அதர் நோட்ஸ். வேற எதனா ஒன்று அவைலபிள் நோட்ஸ் எந்த நோட் அவைலபிள் இருக்கோ அந்த நோட்ல ப்ரிஃபர் பண்ணி இட் வில் பிளேஸ் யுவர் பாட் ஆன் தட். இதுல எங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், லைக் ப்ரோமோட் வாட் இஃப் இந்த ரெண்டு கண்டிஷனுமே லைக் ப்ரிஃபர்ட் அண்ட் ரிக்வயர்ட் இந்த ரெண்டுமே வந்து என்னோட YAML மேனிஃபெஸ்ட்ல இருந்தா then how it will choose? So currently we don't have any label, I believe. So I can show you get pods, get nodes, hyphen null, or we can use yeah, you can think yeah, hyphen null. So I think we don't have any labels with disk type. But if I have two ரெண்டுமே என்னோட manifestல if I have both, edit add okay, I think I didn't add that YAML. Let me add that. I added MD, but I didn't use. Okay. Required prefer. மகாலிங்கம் உங்க கேமரா ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். Okay. So I copy the required first. So then preferred, I'll copy this. You can place it here. Yeah. Let me check. இது மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். என்னோட இண்டென்டேஷன் மட்டும். Let me check. I'll go with ChatGPT. Mm, yeah. What it checks? Yeah. ஒரே affinity. Okay, correct. So I have in the particular affinity-குள்ள node affinity-குள்ள I have both required இருக்கு, preferred இருக்கு. So இந்த first condition fail ஆனா கூட it should pass, right? Basic understanding பாத்தீங்கன்னா it's like that, right? Correct? I don't have any label. இப்போ என்னோட kubectl if I check my thing, I don't have any label, right? So I'll apply that YAML. நீங்க ரிசல்ட் சொல்லுங்க. kubectl apply -f node affinity required and preferred. Okay. So if I apply, right, என்னோட பாடோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கும்? Anyone, any idea? Hello? பாட் பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரிஃபர்ட் கொடுத்துருக்கோம்ல, இட் ஷுட் மேட்ச் Okay. எனி ஒன். Okay. ரெக்கார்ட்னா So இட்ஸ் ஹார்ட் வேல்யூ வரும். நீங்க ரெண்டுமே இருக்கிறதுனால ரிக்வயர்ட் ஃபெயில் ஆகும், ப்ரிஃபர்ட் ஒர்க் ஆகும்ன்றீங்க, கரெக்டா? எஸ் ஐ திங்க் ஸோ. ஓகே. உங்க ஸ்கூல்ல லைக் சேம் டீச்சர், ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இருக்கார், கேஷுவல் வாத்தியார் இருக்கார். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து யார் ஜெயிப்பாங்க?
argumentsல. Obviously strict. Yeah, the same applies here. If you get quads right, your pod will be in a failed, it should be failed. Maybe I didn't delete the old one, I believe. It is what is this? Plus delete பண்ணலையா நானு? Let me remove the old one. Cube CTL. How many replicas I placed here? 5. Yeah, these are the old one. You could see the time, right? Time பார்த்தா தெரியுது, right? So I'll delete the old one. Cube ஸோ CTL. தென் நம்ம ப்ரிஃபர்ட் யூஸ் பண்ணி யூஸ் இல்லைங்களா அப்படின்னா? ஏன்னா ரெக்கார்டு தான் எனிவே இட் வில் டேக் ரைட். ஒரே செகண்ட் நான் சொல்றேன். delete. Delete. What was the YAML name? Node affinity. I used preferred. Yeah. Let it delete. I'll save the file again. Raise and get deploy. Okay, we don't have anything. I will apply now. It got done. Let me get the pods. See, I mentioned 5 replicas. The 5 replicas may it is in pending state. If you go and describe any one pod, right? See, the same thing. இது உங்களுக்கு பிளேஸ் ஆகல. ஸோ அதனால ஐம் நாட் ஏபிள் டு பிளேஸ் அ பாட். ஸோ இஃப் யூ ஹேவ் போத் திங்ஸ், ரெண்டுமே சேம் கண்டிஷன் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் கண்டிஷன் பண்ணும்போது இஃப் ரிக்வயர்ட் ஃபெயில், இப்போ ஸ்ட்ரிக்டான வாத்தியார் வந்து யூ வில் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட், ரைட்? மேபி இஸ் லைக் இஸ் வாய்ஸ் இஸ் ஸோ ஹை. ஸோ அதனால மேபி கேஷுவலான இருக்கிறவர் வந்து ஐ டோன்ட் கேர் இந்த மாதிரி விட்டுட்டு போனாலும் இருக்கலாம், ரைட்? சேம் பிஹேவியர். ரெண்டுமே ஒரே YAML நீங்க சேம் கண்டிஷன், நீங்க ரெண்டுத்துலயுமே வந்து சேம் கண்டிஷன் போறதுனால யுவர் பாட் won't be placed. அந்த பாட் வந்து பர்டிகுலரா எந்த நோட்லயும் லைக் இட் வில் பி ஈவன் ரிக்வயர்ட் ஃபெயில் ஆனாலே like your preferred will be getting failed. In case if you want to இங்க டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருந்ததுன்னா so it will do. ரிக்வயர்ட் பாஸ் ஆனாலே அந்த கண்டிஷன்ல தான் போகும். இன்கேஸ் ப்ரிஃபர்ட்ல இட் வில் லைக் வாட் எவர் நீங்க என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ரிக்வயர்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா யுவர் பாட் won't be get placed. ஸோ சப்போஸ் இங்க என்கிட்ட 2 நோடுமே வந்து ஒரு நோடு வந்து SSD இருக்கு, ஒன்னு HDD இருக்கு. இது பாஸ் ஆகுது. பாஸ் ஆன உடனே இயர் யூ ஆர் மென்ஷனிங் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்க் டைப், ரைட்? யூ ஆர் மென்ஷனிங் ரீஜன். வில் ஹாவ் அ ரீஜன். ஏன் இருக்கட்டுமே, வில் ட்ரை டு ஹேவ் தட் ரீஜன் கொடுத்துட்டு ஒன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் 1 கொடுக்குறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வில் கிவ் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் ரீஜன் கொடுக்குறோம். ஈஸ்ட் -2 ஜஸ்ட் நேம் செக் தான் கொடுக்குறோம். வில் see what it happens. Okay, let me delete our YAML. Let me delete this ctl delete -f node affinity prefer or prefer. So இந்த YAML நான் delete பண்ணிட்டேன். We'll assign the labels. So we'll have labels kubectl label. Before that we have to mention node, label node. So first we'll mention disk -type equal to SSD. Okay, வா. Then இன்னொரு நோட நம்ம will mention kubectl label node disk -type
equal to STD. ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனுமே பாஸ் ஆகுது. ஸோ நம்ம ரீஜன் மென்ஷன் பண்ணல, ரைட்? வி டிடன்ட் மென்ஷன் த ரீஜன், லெட் இட் பி. இப்போ வந்து இஃப் யூ அப்ளை AML, ரைட், வாட் வில் ஹேப்பன் வில் சி. ஓகே, kubectl apply -f node affinity required preferred. இப்போ நான் அப்ளை பண்ணனா என்னோட required condition வந்து it got satisfied, right? I could see, right? ஏன்னா I have 5 replicas, either one values is matching, I'm fine, right? If I kubectl get pods, right? See, my required condition is passed and preferred what I give, region கொடுத்திருக்க இருந்தா நீ அதுல place பண்ணு, இல்லனா you can place it in somewhere, right? So if I give 50% chance, I will remove, I'll add that label again. இப்போ நான் region label add பண்றேன். ஒரு நோடுக்கு ஒரு லேபிள் தான் இருக்கணும்ட்டு இல்லை, யூ கேன் ஹாவ் மல்டிபிள் லேபிள்ஸ், இட் ஒன்ட் பி அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ இங்க நான் கொடுக்குற ரீஜன், வாட் இஸ் நேம் ஐ கிவன் region, right? Region equal to US-East 1, East-1 கொடுத்தனா, East-1 கொடுத்துருக்க. For the second node, I will give label node. So second label would be US-East 2 கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டு லேபிள் நான் கொடுத்துருக்கேன். If I apply now, right? If I apply, my pods will be equally spread. You could see, right? My pods were equally spread to the nodes. ஒன்ல வந்து 3 இருக்கு, ஒன்னுத்துல வந்து it got 2. So this is how works. இதுல இப்ப ரெண்டுமே ரிக்வயர்டா இருந்ததுன்னா that time it will throw a multiple confusion errors கூட வரும். லைக் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகி ரெண்டாவது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா it will get failed. I given 3 different scenarios, I believe. If you go right, yeah. ஸோ நான் அங்கே 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்துருப்பேன். ட்ரை டு ப்ராக்டிஸ் அட் சி என்னென்ன வந்திருக்கோ, யூ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் சி லைக் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, உங்களோட பாடோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, என்ன இல்லை, யூ கேன் ஏபிள் டு சி. ஓகே, தீஸ் ஆர் த நோட் அஃபினிட்டியோட டைப்ஸ். அதே ஆன்டி அஃபினிட்டி நான் சொல்லியிருந்தால, இஃப் யூ கோ அண்ட் சி, ரைட்? Yeah. Where is that anti-affinity? Yeah, the same thing, only the operator is different. So not in the label, in the key, not in the sense key and values should match, right? In the SSD இல்லனா அந்த நோட்ல மட்டும் place ஆகாத, you can place it in a different node. So I'll unlabel one node. இந்த label கொடுத்தேன் தெரியல, SSD. Let me get that. kubectl, you can get node -l this -type equal to STD or SSD. So in the label நான் கொடுத்திருக்கேன், I will remove that label in this node. kubectl label node this -type, then unlabel that, and unlabel it. Also I'll remove the existing இப்ப இந்த நோடு ஆன்டி அஃபினிட்டி அப்ளை பண்றேன். ஸோ இந்த
SST மேட்ச் ஆச்சுன்னா அந்த நோட்ல பண்ணக்கூடாது. Other than that, any node you can able to place your part. So if I go here, right, kubectl apply -f node anti-affinity kubectl head pods. ஸோ நான் லேபிள் எடுத்ததுனால இட் வில் பிளேஸ்ட் இன் போத் நோட்ஸ். 2 நோட்ஸ்லேயே வந்து ஈக்குவலா இட் கெட் பிளேஸ்ட். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் லேபிள் எஸ்எஸ்டி இன் போத் 2 நோட்லையுமே எஸ்எஸ்டி இருந்ததுன்னா இட் won't able to place the node anywhere. 2 நோட்லயே இட் won't place. Okay. So if you want to try that, right, you can try that. We try to have instead of that label node this hyphen type equal to SST. I don't want env. Let me remove that env. Mm-hmm. Final. Oh, I have to mention. Okay. So I'm just giving array command. I'm labeling both nodes. So let me remove the first one. Let me remove. Let me add again. I think in the ACD command we know, right? We saw in Linux scripting. So I'm just passing that kubectl gets node in the name கொடுத்தீங்கன்னா you can able to get the ரெண்டு நோடோட நேம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். Like if I go copy, right, if I paste here, right. So இதை நான் அப்படியே பாஸ் பண்ண முடியாது. ஏன் பாஸ் பண்ண முடியாதுன்னா பிஃபோர் தட் ஐ கேன் ஏபிள் டு see that node, right? So I'm just removing it. SCD command இருக்குல்ல, streamline editor வழியா I'm just removing that node. If I paste here this command, right? See, only the name things. In case if you want to try with AWK, na, you can try that AWK. AWK fs and print my second variable. So delimiter வந்து நம்ம இது கொடுக்குறோம். This is my delimiter. Print the variable 2 கொடுத்தோம்னா you can able to get that. The same thing you will get. I think you don't need environment here. Okay. If you can use AWK to get that same thing. See? Either like in case if you are using in scripting, right? In the scripting la use பண்ணது it will be able to help you on that. Okay. Let me clear my screen. kubectl delete hyphen node anti-affinity. இப்போ நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. So it should not place my pods. See, my pods are pending. ஏன்னா நம்ம கொடுத்த ஆப்ரேட்டர்ட்ட இதுல என்ன error இருக்குன்னு you can able to see that. kubectl describe pod did not match pod node affinity. Label இங்க கொடுக்கல. It did not match pod node affinity or selector. அதனால என்னால பண்ண முடியலன்னு சொல்லுது. ஸோ இட்ஸ் லைக் ஆன்டி அஃபினிட்டி. இந்த பர்டிகுலர் லேபிள் இருந்ததுன்னா யூ டோன்ட் நீட் டு பிளேஸ் மை பாட் ஆன் தட் பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ
If you want, you can try with other operators. Does not exist and exist, you try. Exist, does not exist, எதை வச்சு மேட்ச் பண்ணும்? Only the key. கீ மட்டும் தான் பார்க்கும் வெதர் தட் இப்போ நம்ம இங்கே டிஸ்க் டைப் ஈக்குவல் டு HSD ஆர் SSD கொடுக்குறோம்ல, இட் வில் செக் வெதர் ஒன்லி த அந்த கீ இருக்கான்னு மட்டுமே பார்க்குமே தவிர இட் டசன்ட் மேட்டர் வேல்யூ வாட் எவர் இட் பி, SSD-யா இருக்கலாம் இல்லை HDD-யா இருக்கலாம். யூ கேன் ட்ரை டு செக் வித் தட். த சேம் திங் யூ ஹவ் டு ஃபாலோ. இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூ ஹவ் டு சேஞ்ச். Okay, not it. Before that you have to use exist or does not exist. Okay, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. You can able to know that. So far you are good, right? இதுல any doubts இருக்கா? Node affinity ல, node selector, node name ல, anti affinity, any doubts in this? இப்போ நம்ம நோட் ஆன்டி அஃபினிட்டி பார்த்தோம் இல்லைங்க, அது நாட் இன் மட்டும் யூஸ் பண்ணலாங்களா இல்லை எப்படி? நாட் இன் யூஸ் பண்ணலாம், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஸோ நம்ம ஓகே, என்ன நோட் சொல்றோம், லைக் அஃபினிட்டி. ஓகே, ஆன்டி அஃபினிட்டினா அஃபினிட்டியோட ஆப்போசிட், ரைட்? அஃபினிட்டினா என்ன? பேஸ்ட் ஆன் மை லேபிள்ஸ் யூ பிளேஸ் மை பாட். நாட் அஃபினிட்டினா இந்த லேபிள்ல இருக்கிற லேபிள்ல எனக்கு நோட பிளேஸ் பண்ணாதுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. ஓகே, காட்டிடுங்க. ம். ஓகே. உங்களுக்கு கிளியரா உங்க டவுட் ஆர் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் அகைன்? ஹலோ, ஹலோ, ஐ எம் ஆடிபிள், ரைட்? Someone confirm? Hello. எஸ் 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 எஸ். யா, ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து நோட் அஃபினிட்டி. இதுலயே பாட் அஃபினிட்டி இருக்கும். லைக் பாட் அஃபினிட்டி இன் த சென்ஸ் இதோட மெயினோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷனோ ஒரு பாடோ ஒரு டெப்ளாய்மெண்ட்டோ ஒரு நோட்ல ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் தட் ஆஸ் எ டேட்டாபேஸ். லைக் பாட் அஃபினிட்டி நான் சொல்றேன். இது என்னோட நோட் ஒன்னு வச்சுக்கோங்க. இந்த நோட் ஒன்ல டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. என்னோட டேட்டாபேஸ் என்ன இருக்கு. ஐ வாண்ட் டு பிளேஸ் மை அப்ளிகேஷன் பாட் நெக்ஸ்ட் டு தட். இந்த டேட்டாபேஸ் பக்கத்துல ஐ வாண்ட் டு பிளேஸ் மை பாட். ஃபார் வை? எதுக்காகனா டு அவாய்ட் த லேட்டன்சி அவாய்ட் பண்றதுக்காக we can place our application pod wherever database pod is placed. So that time you can use this pod affinity. The same thing இங்க pod affinityல நீங்க போகும்போது கூட you have to use what you say, even under the specல எழுதுவோம். பட் இங்க instead of node affinity we use pod affinity. pod affinityல கொடுக்கும்போது இந்த மேட்ச் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம்ல, it should match the pod. நம்ம பாட் சொல்லிட்டோம், ரைட்? பாட்னு சொல்லியிருந்தோம்னா ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் பாட் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோட லேபிள்ஸை வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இயர் வி ஆர் கிவிங் கீ ஈக்குவல் டு ஆப்னு கொடுக்குறோம். அண்ட் வேல்யூ ஷுட் பி என்ஜின் எக்ஸ். நான் பேசிக்காக ஒரு பேசிக் கேமல் இதோட ஏமல்ல நான் பண்றேன், இதோட லேபிள்ல நான் மேட்ச் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ ஐ ஹவ் டு கிவ் யர் ஆப் நாட் என்ஜின் எக்ஸ். வில் ட்ரை அண்ட் சி வேர் இட் பிளேசிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கோட YAML நான் அப்ளை பண்றேன். தென் வில் சி cd pod ஒரே செகண்ட்.
I'm back. I just go and apply. And the basic, or a second. So I'm just that apply at the YAML, kubectl, apply hyphen f pod.yaml. அந்த pod.yaml apply பண்றேன். So it doesn't have any restriction. Apply. Sorry, get pods. These are the old one, right? I have to remove. Let me remove that. Remove that. Okay. Currently பாத்தீங்கன்னா என்னோட parts வந்து it got placed in the 2 node. So what happen if I place this pod affinity? See, ஆனா it will get error. ஏன் error வரும்னா I'm here mapping as a app. இங்க நான் என்ன கொடுத்திருக்கேன்? நேம் தான் கொடுத்திருக்கேன். நேம் ஈக்குவல் டு இந்த லேபிள் நேம் ஈக்குவல் டு nginx கொடுத்ததுனால ஸோ இயர் பாட் அஃபினிட்டி வாட் வில் டூ ரைட் இட் வில் செக் உங்களோட ஏற்கனவே அந்த உங்க கம்ப்ளீட் கிளஸ்டர்ல இந்த கீ என்னோட லேபிள் இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா வேர் எவர் தட் பிளேசஸ் ரைட் it will get placed. So if I apply this pod affinity YAML, right, what I'm using required during scheduling, I'm using label selector. I'm not using இங்க வந்து நான் node affinities பண்ணல. I'm using pod affinity. I'll remove this node affinity. I don't think we need this. So you'll get confused. Okay, va? So I'm using and label selector as match expression. என்ன label select பண்ண சொல்றேன்? ஆப் என்ன வேல்யூவா இருக்கணும்னு நம்ம செக் பண்றோம். இன்ஜினிக்ஸா இருக்கோ இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்றோம். ஸோ கண்டிப்பா இட் வில் கெட் பெண்டிங் ஸ்டேட் இஃப் ஐ அப்ளை திஸ் YAML, right? kubectl apply hyphen f pod affinity, right? It got approved, but get it got not removed or deploy previous one. 8 seconds running. It shouldn't run, right? Let why this one is in error state. For a second, kubectl delete. Maybe I didn't save. How many replicas I mentioned? The Varado deployment is getting running here. For a second. Let's try
Did I use two things? CNV equal to production. Okay. Without a labels, okay. I go here, right? It's not, it should not match. Let me see whether it's scaled. So actually, I don't think the node on the you shouldn't get placed. Why? Okay, okay, okay. It will get placed, but in a different node. Still placing in the same node. Why? Should check, right? App, right? Key should be app, but no app is there. Okay. So we'll try with a different approach. Let me give this label, right? Label with a different name. Nginx 25. Let me say or remove the 2 ml. Also, I'll scale down. Not we need 5. We just require 3 is enough. So let me remove both kubectl, delete, pod, unit, also delete, deploy, demo. Let me get all the. So we don't have anything. So let me apply that pod YAML first. Apply XML pod dot YAML. Once applied, we will check where and in the pod node place we will check that it got placed in 130. Let we apply our pod affinity YAML. Let's check this. Yeah. See, it's not matched. இந்த லேபிள் வந்து மேட்ச் ஆகாதனால it was placing in a different node. Yeah, it was placing all the nodes in a different. இந்த pod எல்லாமே different nodeல place ஆகுது. So it means நம்ம pod தான் இது பண்றோமே தவிர we are not asking to what you say. நம்ம வந்து ஜாபை வந்து பெண்டிங் பண்ண வைக்க வேணாம்னு சொல்றோம். What we just pod. இந்த லேபிள் இல்லைன்னா you can place it in a some other pods. What happen if pod வந்து matches? So we know it is app, right? So we'll try to place that. We'll have the same name or we can change here. So என்ன கொடுத்திருக்கோம் label name equal to Nginx 25, right? We can use the same thing. So name key would be name and value should be Nginx hyphen 25. So இப்போ நான் இந்த YAML நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னா இப்போ இந்த பர்டிகுலர் YAML ஃபைலை நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னா my pod will be getting placed in same node as Nginx. In the particular Nginx pod எங்க place ஆயிருக்கோ அதே இடத்துல it will get placed. So I'll replace force. Let me get running. See, all my pods were placed where my இந்த லேபிள் எங்க இருக்கோ அதே இடத்துல தான் place ஆயிருக்கும். If you want to confirm that, you can remove this pod and you can check. So let me remove that kubectl delete pod. delete பண்ணாலும்
you can able to see the same place where it got removed, right? In the same node the pod got placed. So இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? Some uh, ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து வேர் மை டேட்டாபேஸ் இஸ் லொகேட்டட், அந்த டேட்டாபேஸ் பக்கத்துல என்னோட இந்த சர்வீஸ் இருக்கணும் போது மென்ஷன் பண்ணும்போது we can use this pod affinity rule. ஓகேவா? So that is the one. இதுல pod anti affinity na the same opposite way, like here also like same thing, we have preferred and required. The same thing இங்க நான் required கொடுத்தல, you can try with the preferred கொடுக்கும்போது like what, right? In case இல்லனா it placed in any one node, right? So same thing you can do here. இதுல anti affinity என்ன இருக்குன்னா, இந்த particular pod வந்து it should not be in my place. இது இந்த லேபிள் இல்லாத நோட்ல வந்து you can place my pod ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்றோம். So if you see here, right, I'm mentioning சேம் திங் ஆப்ரேட்டர் ஆப் இன் அண்ட் nginx. இது வந்து அந்த எந்த நோட்ல இல்லையோ இட் வில் பிளேஸ் தட். ஸோ லெட் மீ ஐ கேன் அப்ளை திஸ் ரெப்ளிகா ஐ பிலீவ். ஸோ ஐ கேன் யூஸ் நேம் nginx -25. Let me save this file. Required, right? So if you go this 4 second, right, you could see, right, it all got placed in different node. ஏன்னா இந்த நோட்ல வந்து we know that அந்த லேபிள் இருக்கு, right? Whatever we mention in that label, right? இங்க இருக்கு. பிரமோத், இங்க நம்ம நோட் அஃபினிட்டி போன போது நீங்க ஆப்ரேட்டர் நாட் இன் அண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் லைக் நோட் அஃபினிட்டி சொன்னீங்க, நோட் ஆன்டி அஃபினிட்டி சொன்னீங்க. பட் யூ ஆர் யூசிங் ஆப்ரேட்டர். பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க பாட் டிக்ளேர் பண்ணும்போது they have a separate value. Pod anti affinity ஒரு வேல்யூ இருக்கிறதுனால you can use that and you can use the same operator in. Suppose நம்ம pod affinity if you want to do, right, you can use this operator instead of in, you can use not in. இந்த not in operator யூஸ் பண்ணி you can place your pod there. Okay, so இந்த இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? or you want me to explain again? Let me save this YAML. Okay, so I'll be stopping here today. நாளைக்கு we'll see the same where we left. We'll have one more call, taint intolerance இருக்கு. So we'll check that. At the taintல we have 3 different types of taints and tolerance. So we'll check that. Okay. So far பார்த்ததுல any doubts உங்களுக்கு இருக்கா? I'll stop recording here too.